Hi friends, welcome to MLP tutorial. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா 3D வியூவில் Revitல 3D வியூவில் எப்படி டைமென்ஷன் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் Revit நல்லா எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 3D டைமென்ஷன் போட்டு ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக லேர்ன் பண்ணுறாங்க, Revit, Navisworks, AutoCAD ஏதாவது லேர்ன் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 2Dயில் நம்ம டைமென்ஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு பிளான் வியூ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிளானோ செக்ஷன் வந்து நம்ம டைமென்ஷன் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ 3D வியூவில் எப்படி டைமென்ஷன் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக் பை பிளேனில் ஒரு மெத்தட் மூலமாக நம்ம வந்து 3D டைமென்ஷன் போட போகிறோம். ஸோ 2Dயில் நீங்கள் போட்டுடலாம் ஈஸியாக. எந்த பிளான் செலக்ட் ஆகுதோ அந்த பிளானை செட் பண்ணி நீங்கள் வந்து அந்தந்த லைனை செட் பண்ணி நீங்கள் வந்து டைமென்ஷன் போட்டுகிட்டே போகலாம். ஓகேவா? இதே வந்து 3Dயில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு PDF கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஜஸ்ட் வந்து வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு 3D வியூக்கு போய்க்கிறோம். எந்த இதில் நம்ம பண்ண போகிறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இடத்துல 3D டைமென்ஷன் பார்க்கணும் அப்படின்னும் போது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 3D வியூ டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கும், இதில் போய்ட்டு செலெக்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த வியூக்குள்ளே போயிடும். இந்த வியூவில் போயிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த வியூவில் வந்து நீங்கள் டைமென்ஷன் போட போகிறீங்க, இது மாதிரி 6 சைடு இருக்குது, எந்த சைடில் வந்து நீங்கள் வந்து டைமென்ஷன் போட போகிறீங்களோ அந்த சைடை வச்சுக்கோங்க. இப்படி இன்க்ளைண்டாக இருக்கும்போது நம்மளால் டைமென்ஷன் போட முடியாது. போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்து எந்த சைடில் வேணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சைடில் வந்து டைமென்ஷன் போட போகிறேன். ஸோ அந்த சைடுக்கான இந்த இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் 3D வியூவில். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி டைமென்ஷன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DI நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ DI கிளிக் பண்ணால் எனக்கு இந்த வியூவில் வருது, ஏன்னா நான் ஆல்ரெடி செட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த வியூவில் வந்து டைமென்ஷன் காட்டாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. DI நான் இப்போ DIன்னு இங்கே கொடுக்குறேன், ஆனால் எனக்கு டைமென்ஷன் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த பிளானுக்கு வந்து நமக்கு டைமென்ஷன் செட் ஆகலை. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்மளோட மோட்டிவ் வந்து இந்த பாட்டம் ஆஃப் டக்டில் வந்து இந்த லெவல் ஃப்ளோர் லெவலில் வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ணணும். அப்புறம் டக்டோட எண்ட்லேருந்து இங்கே மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே நான் DIன்னு கொடுக்குறேன், டைப் பண்ணுறேன், ஆனால் டைமென்ஷன் வரல. இல்லைனா நீங்கள் அனோடேட்டில் போய் பாருங்கள். அனோடேட் வச்சுட்டு இங்கே வந்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டைமென்ஷன் இதுவே உங்களுக்கு காமிக்கல, எல்லாமே வந்து ஹைட் ஆகிருக்கு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த வியூவில் வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம் நீங்கள் பிளேன். அதை எப்படி செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆர்கிடெக்சரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேனில் ஒரு இது இருக்கும். அந்த செக்ஷனில் செட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து பிளேன் செட் பண்ணலாம். நான் வந்து ஈஸியாக என்ன சொல்கிறேன்னா, பிக் பிளேன் வச்சுக்கோங்க. பிக் பிளேன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிக் பிளேன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேனை செட் பண்ணணும். ஸோ இந்த வியூக்கு பெர்பெண்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த வியூக்கு வந்து பெர்பெண்டிகுலரான ஏதாவது ஒரு பிளானை நம்ம செலக்ட் பண்ணணும் எலிமெண்ட்லேருந்து. இப்போ இந்த ஒரு டக்ட் எலிமெண்ட் இருக்குது, இது கிட்ட போங்க. இது அப்படியே டேப் அழுத்துங்க. இது கிட்ட போயிட்டு ரெக்டாங்குலராக வருதான்னு பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ ரெக்டாங்குலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் டேப் அழுத்துறேன். ஸோ இங்கே வந்து ரெக்டாங்குலராக காட்டுது, ஒரு கிளிக் அடிச்சுக்கோங்க. இது எந்த எலிமெண்ட் இருந்தாலும் நம்மளால் அந்த ரெக்டாங்குலர் கொண்டு வர முடியும். ஏதர் பைப்பாக இருந்துச்சுன்னா அது சர்க்கிள் காமிக்கும், அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வந்து டேப் அழுத்துனேன், அந்த ரெக்டாங்குலர் மாதிரி காமிச்சது, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ட்ரேஷன் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் எல்லாமே காமிக்குது. தட் மீன்ஸ் எந்த வியூவில் நம்ம வந்து டைமென்ஷன் போட போகிறோமோ அந்த வியூக்கு வந்து நம்ம பிளேன் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் DI அழுத்துறேன். இல்லைனா இந்த அலைன் டைமென்ஷன் ஆண்ட்ராய்டில் போய்ட்டு அலைன் டைமென்ஷன் கொடுத்துட்டு இங்கே நான் பாட்டம் ஆஃப் வியூவிலேருந்து நான் கொண்டு போயிட்டு பாட்டம் ஆஃப் டக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டைமென்ஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3D வியூ இருக்குல்ல, அந்த 3Dயை வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங்கோ டூப்ளிகேட்டோ பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் வால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னவோ அந்த ரீநேம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த வியூவை வந்து என்ன பண்ணுங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா வந்து ஒரு டைப் டேகோ டைமென்ஷனோ 3D வியூவில் பண்ணுறீங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரேம் கொடுத்துருங்க. இது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து இப்போ டைமென்ஷன் போட்டேன். ஸோ அதே மாதிரி DI கொடுத்துட்டு இந்த எண்டிலேருந்து இப்போ பாருங்கள் டைமென்ஷன் இதில் வந்து காமிக்கல. ஸோ நம்ம பிளேன் செட் பண்ணலாம். இப்போ இந்த மறந்துச்சா, இப்போ ஆர்டிச்சிருவாங்க.
செட் பண்ண ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியூவில் வந்துடும். இப்போ ஏதோ போய் மிஸ்டேக்காக அது போயிருக்கு. ஓகேவா? கொடுத்துட்டு அதே மாதிரி வாங்க. ஏதாவது ரெண்டில் வந்துட்டு டேப் எடுத்துங்க. ஓகே, எனக்கு இந்த லைன்லாம் தெரியுமா கிளிக் பண்ணக்கூடாது. இந்த ரெக்டாங்கிளாக தெரிஞ்சுன்னா ஒரு கிளிக் எடுத்துக்கோங்க. அடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனோட்டேட் வந்து ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எட்ஜு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த எட்ஜு இதில் சரியாக காமிக்கல. இதுலேருந்து வர இங்கே எட்ஜு காமிக்குது. ஸோ எந்த எட்ஜு நமக்கு வருதோ அந்த எட்ஜில் வந்து நீங்கள் டைமென்ஷன் போட்டுக்கலாம். இது சாலிடோ ஒயர் ஃப்ரேமோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது தெரிய வரும். ஓகேவா? நான் ஒயர் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த எட்ஜிலேருந்து போடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் 3Dயில் வந்து டைமென்ஷன் போடணும். எஸ்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சைட் ஆகிட்டு இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக்கில் இருக்குது. லாக்கில் இருக்கா என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. சரிங்களா? வேறு ஒரு டேரக்ஷன் வேணால் திருப்பி 3D போங்க. 3D போயிட்டு ரொட்டேஷனை மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து ஓகே இப்போ இங்கே வேணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன டைமென்ஷன் வேணும்னா இது ஆல்ரெடி நம்ம அந்த சைடில் போட்ட டைமென்ஷன் இங்கேயும் காமிக்கும். உங்களுக்கு வந்து இந்த இதில் வேணால் எலிமெண்ட் எட் பண்ணிக்கோங்க. EH கொடுத்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் இங்கே போயிடும். திருப்பி நீங்கள் வந்து ஒர்க் பிளான் செட் பண்ணிட்டு இந்த வியூவுக்கு வந்து நீங்கள் டைமென்ஷன் போட்டுக்கலாம். ஆட்டி வச்சுருப்போங்க. செட்டு ஒர்க் பிளேனு பிக்கப் பிளேன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ரெக்டாங்கிள் வருதா பாருங்கள். ரெக்டாங்கிளோ இது சர்க்கிளோ ஓகே வந்துடுச்சு. நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அந்த ரெக்டாங்கிள் வந்து டேப் அழுத்திட்டே இருக்கணும். ரெக்டாங்கிள் வந்தோன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இப்போ DI டைமென்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபால் சீலிங்லேருந்து இந்த எட்ஜ் டைமென்ஷன் வந்தாச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.